பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மதுரை மாநகர பாஜக மகளிர் அணி நிர்வாகி சரண்யா தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்து பட்டுக்கோட்டையில் வசித்து வரும் சரண்யா மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சரண்யாவை கொடூரமாக கொலை செய்து தப்பியோடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன் வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்ன? வணக்கம் நவீனா. மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக பிரமுகர் சரண்யாவை பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரம் பகுதியில் திருமணமாகி வந்த அவரது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். நேற்று இரவு அவரது கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருகே தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட்டு சந்து பகுதியில் வசித்து வரும் பாலன் என்பவரது மனைவிதான் சரண்யா. அவர் வயது 39. நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்ததால் துண்டிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டுள்ளதால் இவருக்கு முன்பு மதுரையை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவருக்கு திருமணமாகி 15 வயதில் சாமுவேல் என்ற மகனும் உள்ளார். 13 வயதில் சரவணன் என்ற மகனும் மதுரையில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2021 சண்முகம் சுந்தரம் என்பவர் இறந்து விட்டார். சரண்யா பட்டுக்கோட்டை தாலுகா கழுகப்புலிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர். பாலன் வயது 45 என்பவரை இரண்டாவது திருமணமாக செய்து கொண்ட குடும்பத்துடன் உதயசூரியத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். பாலனும் சரண்யாவும் உதயசூரியம் கடைத்தெருவில் ஐயனார் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு பாலன் மற்றும் சரண்யாவின் மகள் ஆகியோர் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது சரண்யா கடையை பூட்டிவிட்டு கடையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது சரண்யா வீட்டிற்கு செல்லும் போது சந்து பகுதி உள்ளதால் அடையாளம் தெரியாத நபர்கள் கழுத்து மற்றும் தலையின் பின்பக்கம் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான முன்விரோதம் பற்றி வாட்டாத்திக்கோட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை மேற்கொண்டுள்ளது. தலையை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.